ஃப்ரெண்ட்ஸ், கரும்பு ஏற்றிக்கிட்டுங்க. இப்போ ஒஸ்பேட் தாண்டி ஆல்மட்டி பக்கம் வந்தாச்சு. கிரீஸ் அடிச்சுட்டு போயிடலாங்க. வரும்போது லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், தொப்பூரில் வந்து ஜாயிண்ட் மட்டும் தாங்க அடித்தோம். அது எம்டிங்கிறதுனால அப்போ கட்டுக்களே அடிக்கலாங்க. அதனால் இப்போ அடிச்சுட்டு போயிடலாம். கயிறுலாம் நல்லா லூஸ் ஆகி போச்சுங்க. போயிட்டு டீசல் அடிச்சுட்டு அப்புறம் தாங்க எல்லாம் இழுக்கணும். எல்லாம் சீட்டிங் ஆகிடுச்சுங்க கரும்பெல்லாம். அதனால் வெளியே வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் டைட் பண்ணிட்டு போயிட்டா நமக்கு பிரச்சனை கிடையாதுங்க. பீஜாப்பூர் வந்தாச்சுங்க பங்குக்கு. இந்த செகண்ட் டேங்க் ஓப்பன் பண்ணியே கிட்டத்தட்ட 45 நாள் ஆச்சுங்க. ஃபஸ்ட் டேங்க் அடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக காஞ்சி போய் கிடக்குன்னு நினைக்கிறாங்க டேங்கு. இங்கே ரேட்டு மாறவே இல்லைங்க. 87 ரூபா 71 காசு அதிலே தான் இருக்குது. டீசல் ரேட் வந்து இங்கே கம்மியாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக அடிக்கிறதுனால தான் ஆர்டிஓலாம் அங்கே நல்லா நம்மகிட்ட காசு வசூல் பண்ணுறாங்க. வாங்க, கயிறு வந்துட்டு அப்படியே இருக்கட்டும். ஒரு 3 கூட்டு போட்டு கொஞ்சம் கயிறு போட்டு டைட் பண்ணிட்டு போயிடலாங்க. இது போடும்போதே பார்த்தோம்னா பச்சை மட்டும் தாங்க போட்டோம். வெள்ளை பை வந்து அப்படியே உடச்சி விட்டோம். மழை வராது இல்லைங்க, அதனால் அப்படியே போட்டாச்சு. கயிறு இழுத்தாச்சுங்க. அதான் கிளம்பலாம் வாங்க. பாருங்கள், இந்த ஒரு 45 நாளில் இங்கே ஒரு புது ஹோட்டலே கட்டிட்டாங்க. வரும்போது இங்கே எதுவுமே இல்லைங்க. இங்கே வேலை செய்கிறதுக்கான அறிகுறியே இல்லை. இப்போ வந்து பார்த்தா இங்கே ராஜஸ்தான் ஒரு ஹோட்டலே வந்துருச்சு. போதும். அண்ணா போவாரா நிற்பாரான்னு தெரியலிங்க. நம்ம எப்படி ஏறி போகிறது? போதுங்க, இடருக்கு போயிடலாம். இப்போங்க மணி 11 ஆகுது நைட்டு. ஆனந்த் ஹோட்டல் தாண்டி போயிட்டுருக்கோங்க. மண்மேடுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஊர் சொல்லியிருப்பேங்க, இந்த அங்கை தங்கை ஃபோர்ட்டுன்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு மேம்பாலம் ஒன்று இருக்குங்க, ரயில்வே பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். அது வந்து பக்கமாக இடிஞ்சு விழுந்துருச்சுங்க. அதனால் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த சைடு ஃபுல்லாகவே வண்டி எதுவுமே போகிறது கிடையாதுங்க. எல்லாமே இப்படி பெத்து வர சொல்லி தான் போகுது. இப்போ நமக்கு தெரிஞ்ச டிரைவர் அண்ணன் ஒருத்தர் அங்கே தாங்க இருக்கார். ஆர்டிஓ தாண்டி வந்துட்டுருக்கேன் அப்படின்னாரு. இப்போ ஃபோன் பண்ணால் கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக பிளாக்கில் நிற்கிறேன் அப்படிங்கிறாருங்க. 2 வண்டி மேலே ஏறுற வண்டி வந்து ரிப்பேர் ஆமாங்க. அதனால் இப்போ ஆல்ரெடி 2 மணி நேரம் நின்றுருக்கேன் அப்படின்னாரு. நம்ம பாருங்கள், நைட்டு படுத்து தூங்கலுங்க, போயிட்டே இருக்கணும். ஆனால் நாளைக்கு நைட்டு வந்து அங்கே 10 மணிக்கெலாம் அங்கே ஃபோன் பண்ணுவாங்க, வண்டி எடுத்துகிட்டு உள்ளே போயிடணும். படுத்து தூங்கிட்டு காலையில் எடுத்துகிட்டு போனால் லேட் ஆயிருங்க. அதுவும் பிளாக் வேறு சொல்கிறாங்க பெத்துக்காட்டில். அது என்ன எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியலிங்க கிளியர் ஆகிறதுக்கு. நம்ம போகிறதுக்கு எப்படியும் அதிகபட்சம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுங்க. அதுக்குள்ளே வந்து கிளியர் பண்ணி விட்டால் பரவாயில்ல. பார்ப்பேங்க போயிட்டு பக்கத்தில். இப்போ பெத்து ஃபாரஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு சின்ன ஹில்ஸ் இறங்க போகிறேங்க. மேலே ஏறும்போது அண்ணன் ரிப்பேர் நிற்கிறாரு. அதனால் இங்கேயே நிறுத்திட்டேங்க. வண்டியெல்லாம் அங்கேருந்து லைட்டை வந்து டிம் பண்ணி பிரைட் பண்ணி காமிச்சாங்க. அதனால் இங்கேயே நிறுத்தியாச்சு. நமக்கு தெரிஞ்ச டிரைவர்னு சொன்ன மாதிரி பிளாக்கு தாங்க. நாம் வந்து இன்னும் அந்த கடைசி வரைக்கும் போனோம்னா வண்டி கட் ஆகாதுங்க, ஏறுற வண்டி. அதனால் முன்னாடியே அட்வான்ஸ் அங்கேயே நிறுத்தியாச்சு. பின்னாடி வரிசையாக தமிழ்நாடு வருதுங்க.
எல்லாமே பேல் தான் ஏற்றிட்டு வராங்க. நம்ம பக்கம் வண்டி இறங்குது. இந்த வண்டி வரட்டுனுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் பண்ணலாம். இந்த இன்னொரு வண்டி ரிப்பேர் ஆகி நிற்குதுங்க. கர்நாடகா வண்டியாட்டு இருக்குங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக நம்ம ரைட் சைடு வீல் ஏறுற பக்கமே எத்தனை பெரிய போல்ட் ஒன்று கிடக்குன்னு. தூக்கி ஓரம் போட்டலாங்க. இது கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்ம டயரில் வண்டி இல்லைனாலும் ஏதோ ஒரு வண்டியில் ஏறதுக்கு சான்ஸ் அதிகம். போய்த்தலாம். இந்த மாதிரி பிளாக் ஆகும்போதுங்க, இந்த இப்போ போனால் பார்த்தீங்களா காரு ஜீப்புன்ட்டு, இவங்கனால தாங்க பிளாக்கே ஃபுல்லாக ஆகிறது. இறங்குற வண்டிக்கு வெளியே விட மாட்டாங்க, ஏறுற வண்டிக்கு வெளியே விட மாட்டாங்க. போயிட்டு ராங் சைடில் போய் நின்றுக்கிறதுங்க. அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக பிளாக் ஆகி போயிடும். போலீஸ்காரங்க வருவாங்க, வந்து அந்த காரு இல்லைன்னா ஜீப் இருக்குல்ல, கனல்லே டம்முன்னு போடுவாங்க. இதே ஒரு சில டைம் கொஞ்சம் கோவமாக இருந்துச்சுன்னா லத்தி எடுத்து கண்ணாடிலே அடித்து உடச்சி விடுவாங்க. இப்போ காடு இறங்கணும் இல்லைங்க, நம்மளது ட்ரம்மு கொஞ்சம் ஹீட் ஆகுதுங்க செகண்ட் ஆக்சிலில். அதனால் பிரேக் வந்து கொஞ்சம் லூஸ் விட்ருக்கோம். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே ஓரம் கட்டி வச்சுங்க. இப்போ நம்ம ரெகுலராக பெத்து காடி இறங்கி தண்ணி பிடிப்போம்லங்க, எங்கள் வீட்டில் பாருங்கள் நாய்க்குட்டி இருக்குது. அது டீ கடைக்காரர் பிஸ்கட்லாம் போட்டு நல்லா புசு புசுன்னு வளர்த்து வச்சுருக்காருங்க. ஏய், இங்கே பாருங்கள், பார்க்க இருக்குங்க இறக்கத்தில். கார்காரங்களாம் அப்படி வரிசை வந்தால் எப்படிங்க போகிறது? भैया गाड़ी इधर आइए। இப்போ குஜராத்தில் அக்கா கடைக்கு வந்தாச்சுங்க. நம்மளது இப்போ 22 டன்னுங்கிறனாலங்க, இந்த ஃபுல்லாகவே இந்த ஹில்ஸ் இருக்குல்லங்க, சின்ன சின்ன காடு வந்து இறக்கத்தில் வந்ததுக்கு பிரேக் பிடிச்சதுக்கு நல்லாவே ட்ரம்மெல்லாம் ஹீட் ஆகிடுச்சுங்க. இந்த இதில் புகை கிளம்புது பாருங்கள். இந்த மாதிரி டைம்லங்க இந்த மாதிரி ஹில்ஸ்லாம் இறங்கினோம்னா வந்து வண்டி நிறுத்தும் போது வண்டி வந்துங்க ஆஃப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கியரில் போட்டு விட்டுங்க, பின்னாடி ஒரு கல் வச்சுக்கணும். இதில் தாங்க ஃபுல்லாக கிளம்புது. கொஞ்சம் பிரேக் மட்டும் லூஸ் விட்டுக்குவோம்.
இந்த மாதிரி ஹில்ஸில் ஓட்டும் போதுங்க ட்ரம் வந்து ஹீட் ஆகி புகை வந்துச்சுன்னா வண்டியை நிறுத்திட்டுங்க. ஹேண்ட் பிரேக் போடக்கூடாதுங்க. போடாமல் வண்டி வந்து ஃபஸ்ட்டு கியரில் போட்டு வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு பின்னாடி இது சேஃப்டிக்கு ஒரு 2 டயரில் கல்லை வச்சுட்டுங்க விட்டோம்னா ஒரு அரை மணி நேரங்க இல்லை ஒரு மணி நேரத்தில் வந்து ஹீட்டு குறைஞ்சிருங்க. அது எப்படின்னு கேட்டோம்னா அந்த பிரேக் ஷூ இருக்குல்லங்க, அதுதாங்க வந்துட்டு நம்ம ஹேண்ட் பிரேக் போடும்போது போயிட்டு ஹேண்ட் பிரேக் போடும்போது சரிங்க, இல்லை பிரேக் போடும்போதும் சரி அந்த பிரேக் ஷூ தாங்க போயிட்டு அந்த ட்ரம்மை பிடிக்கும். நம்ம ஹேண்ட் பிரேக் போடாமல் கியரில் விட்டோம்னா அந்த பிரேக் ஷூ வந்து ட்ரம்மை பிடிக்காதுங்க, பிடிச்சி நிறுத்தாது. அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் ஹீட் வந்து கொஞ்சம் ஹேண்ட் பிரேக் போடுறத விட போடாத டைமில் கொஞ்சம் குறையுங்க. சூரத் வந்தாச்சுங்க. நம்ம வந்து சிட்டிக்குள்ளே வந்து போகணுங்க இறக்குறக்கு. அங்கே வந்து இங்கேருந்து ஒரு 10 மணிக்கு எடுத்தால் போதுங்க. ஆனால் 10 மணி வரைக்கும் உள்ளே வந்து நோ என்ட்ரி. நைட்டு படுத்து தூங்குற மாதிரி இருந்தால் தாங்க அங்கே போட சொன்னாங்க. வண்டி இப்போ எடுக்கிறதுனால இதில் ஃபுல்லாக ரிவர்ஸ் விட்டு நிறுத்திட்டு அப்புறம் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஹோட்டல்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குங்க. வெஜிடபிள் மார்க்கெட் வர சொல்லியிருக்காங்க. மணி இப்போ 10:30 ஆச்சுங்க. இன்றைக்கி சிவராத்திரி தான். இப்படி இருந்தாலும் வெடிகாலம் 5-6 மணி கூட ஆயிருங்க இறக்குறக்கு. அதுவும் இன்றைக்கி இறக்குனதாங்க உண்டு. பாதி இறக்கிட்டு பாதி நாளைக்கு கூட இறக்கலாம். அது தெரிலங்க, அதை போய் பார்த்தா தான் தெரியும். இங்கே சூரத்துலங்க இங்கே பாருங்கள், ரைட் சைடில் பாருங்கள், பிஆர்டிஎஸ் வந்து இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. மணி 10:30 ஆச்சுங்க. ஆனால் வண்டி வந்து போயிட்டே தாங்க இருக்குது, காரு பைக்கு ஆட்டோன்ட்டு. இங்கே குஜராத்தில் வந்துங்க அகமதாபாத்துக்கு அப்புறம் பெரிய சிட்டி வந்து சூரத் தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னைக்கு அடுத்தது கோயம்புத்தூர், எப்படியும் அந்த மாதிரி. குளிர் ஒன்றும் அதிகம் இல்லைங்க. போன வருஷம் இருந்த குளிர் கூட இந்த வருஷம் இல்லை. இப்போ தான் சூரத் சிட்டி என்ட்ரு ஆகிறோங்க. என்ட்ரன்ஸே வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே பாருங்கள், ரைட் சைடில் மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் போயிட்டுருக்குங்க. எல்லாம் சுற்றியும் எங்கே பார்த்தாலும் அப்பார்ட்மெண்ட்டு தாங்க. அது கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும். பாய் அவுத்தாச்சுங்க. அன்லோட் பண்ணலாங்க. இந்த மாதிரி தாங்க, அப்படியே ரோட்டோரத்தில் இருக்கிற கடைக்கு அன்லோட் பண்ணிட்டு போவோம். மணி 11:30 ஆகுதுங்க. வரிசையாக போயிட்டே தாங்க இருக்கிறாங்க, பைக்கு காரு அப்படின்ட்டு, ஆட்டோன்னு. இங்கே ஆக்சுவலாக 1 மணி 2 மணி ஆகுங்க ஹோட்டல் வந்து சாத்துறக்கே நைட்டு. அது இல்லாமல் இப்போ கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயருங்க, அடுத்தது மகர சங்கராந்தின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் தைப்பொங்கல் வரலங்க, அதேமாதிரி இங்கே குஜராத்தில் வரும். அதனால் இன்னும் 1 மாதத்துக்கு இங்கே தூங்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சூரத் வந்துங்க இந்தியாவிலேயே 2வது க்ளீனஸ்ட்டு சிட்டிங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்தூருங்க, அது வந்து மத்திய பிரதேசில் இருக்குது. அதே மாதிரியே நீட்டாக தாங்க இருக்குது. வர வழியில் பார்த்தது எல்லாமே பார்த்தோம்னா அகமதாபாத்தை விட இங்கே நீட்டாகவே இருக்குது எல்லாமே. பகலில் வந்தால் அழகாக இருக்குங்க சிட்டி.
கொஞ்ச நேரங்க மேலே உட்காந்துட்டு பார்த்தேன், பனி விசு விசுன்னு அடிச்சதுங்க. அதனால் மறுபடியும் வண்டிக்குள்ளே வந்து உட்காந்தாச்சு. 2 முடிஞ்சதுங்க. இப்போ அடுத்தது 3வது போயிட்டுருக்கோம். மூணு டெலிவரி இறக்கிட்டுங்க. இப்போ 4வது டெலிவரி போயிட்டுருக்கோம். இது வந்து டாப்பி ரிவர் பிரிட்ஜுங்க. சூரத் சிட்டிக்குள்ளே சென்ட்ரலில் போகிற ஆறு இது. போயிட்டு அப்படியே அரேபியன் சீல கலந்துருங்க. எதுவுமே நம்மளால் பகலில் பார்க்க முடியாத மாதிரி போச்சுங்க. மணி இப்போ 2 ஆகுதுங்க. இன்னும் அரை வண்டி கூட காலியாகலைங்க. இப்படியோ ஒரு 7 மணிக்குள்ளே இறக்கி விட்டாங்கன்னா பரவாயில்லைங்க. சிட்டி விட்டு வெளியே போயிடலாம். அப்படி இறக்காம விட்டாங்கன்னா மறுபடியும் நாளைக்கு நைட்டு தாங்க. அது என்னங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சு போயிடும். ஒரு 4 மணி நேரத்தில். அங்கங்கே 10, 15, 20 அப்படி இறக்கிட்டு இருக்காங்க. தூக்கம் வர நல்லா கண்ணு சொக்குதுங்க. ஆனால் அங்கே ஹொஸ்பேட்டில் லோடு ஏற்றி கிளம்பலங்க. அன்றைக்கி நைட்டு ஓட்டிகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நைட்டு ஓட்டிகிட்டு இப்போ 3வது நைட்டு வந்து இங்கே இறக்கிட்டுருக்குங்க. அதனால் 2 பேர்த்துக்குமே சரியாக தூக்கம் இல்லைங்க. இன்றைக்கி இறக்கிட்டு விட்டாங்க. நாளைக்கு மதிய வரைக்கும் நல்லா தூங்கிட்டாங்க. அப்புறம் லோடே பார்க்கணும். மணி 5:30 ஆச்சுங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி அன்லோடு அவ்வளோதான். இன்னும் ஒரு வண்டி இருக்குங்க. அது வந்து இன்னைக்கு நேற்று தான் இருக்குவாங்க. பாய் போட்டுட்டுங்க. இதான் எங்கள் பக்கத்தில் தாங்க லோடு மேனோட ரூமு. அதனால் வண்டி கொண்டாந்து இங்கேயே நிறுத்தியாச்சு.